சவுத் ஆஃப்ரிக்கா ஒன்ஸ் அகெயின் ஒரு செமிஃபைனலில் கிராஷ் அவுட் ஆயிட்டாங்க. ஸோ இந்த ஒரு பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா காலகாலமாக நடந்துட்டு தான் இருக்குங்க. அந்த ஒரு செமிஃபைனலுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா தாண்டுவாங்களான்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது. அதை மீறி தாண்டி அவங்க ஃபைனல் வந்தாலுமே அந்த ஒரு பர்டிகுலர் டோர்னமெண்ட்டில் அவங்க அந்த ஃபைனலில் வின் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக ப்ரொலாங் ஆகிட்டு இருக்கு. அண்ட் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவை எல்லாருமே சோக்கர்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் அந்த வேர்டுக்கு ஏற்ற மாதிரி தான் சம்டைம்ஸ் சவுத் ஆஃப்ரிக்கா பர்ஃபார்மும் பண்ணுறாங்கன்னு நானும் சொல்லுவேன். கொஞ்சம் ஹார்ஷாக தான் இருக்கும். பட் ரியாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் உண்மையான ஒரு விஷயம். அட் த சேம் டைம் ட்ராவல் ஒரு மிகப்பெரிய இஷ்யூவாக இருந்துச்சா சவுத் ஆஃப்ரிக்கா இந்த மேட்ச் தோத்ததுக்கு. ஸோ அதெல்லாம் பற்றி நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். பட் அதுக்கு முன்னாடி இந்த மேட்சோட அவார்ட் செக்ஷனை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ கெத்து பேட்ஸ்மேன் ஆஃப் த மேட்ச் ஆப்வியஸ்லி நம்ம ரச்சின் ரவீந்திராவுக்கு தாங்க கொடுத்தாங்கணும். ஃபென்டாஸ்டிக் நாக் 108, அவரோட 5th ODI 100, 500மே ஐசிசி டோர்னமெண்ட்டில் தான் அடிச்சிருக்காரு. ஸோ இவர் தான் இப்போ புதுசாக கிளம்பி இருக்கிற ஒரு மிஸ்டர் ஐசிசின்னு கண்டிப்பாக நம்ம சொல்லலாம். ஏன்னா ஷிகார் தவான் பார்த்தீங்கன்னா அவர் தான் வந்து மிஸ்டர் ஐசிசின்னு சொல்லுவோம். கிட்டத்தட்ட ஒரு ஐ திங்க் ஈவன் 600 அடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் அவர். ஸோ அந்த வகையில் இப்போ இவர் 500 அடிச்சிருக்காரு. அண்ட் ரச்சின் ரவீந்திரா வந்து பார்த்தீங்கன்னா இஸ் தி நெக்ஸ்ட் பிக் திங் இன் நியூசிலாந்து. அதில் எந்த டவுட்டுமே இல்லை. நான் அந்த ட்ரை சீரீஸ்லேயே சொல்லியிருப்பேன். ஸோ அதனால் அப்படி ஒரு நாக் விளாண்டார் 108 இன் செமிஃபைனல். அப்சல்யூட்லி ஃபென்டாஸ்டிக் நாக். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு தான் கெத்து பேட்ஸ்மேன் ஆஃப் தி அவார்ட் கொடுத்தே ஆகணும். ஸோ கெத்து போலர் ஆஃப் த மேட்ச் நியூசிலாந்து கேப்டன் மிச்சல் சாண்டர். வேற லெவல் ஸ்பெல்லுங்க. அவர் எடுத்த 3 விக்கெட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குரூஷியலான விக்கெட்ஸ். அதில் ஒரு முக்கியமான ஒரு விக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ராசி வேண்டர்டசன். ஏன்னா அவர் செட் ஆகி சூப்பராக விளையாடிட்டு இருந்தார். அவர் அவுட் ஆனால் அவராக ஏதாவது மிஸ்டேக் பண்ணி தான் அவுட் ஆவாருன்ற மாதிரி தாங்க தெரிஞ்சுது. பட் சரியான ஒரு பாலை போட்டு அவுட் ஆகினாரு பாருங்க. அந்த ஒரு மூமெண்ட் ரொம்ப குரூஷியலாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் 10 ஓவர்ஸில் 43 ரன்ஸ் கொடுத்துட்டு 3 விக்கெட் எடுத்ததெல்லாம் அவுட்ஸ்டாண்டிங்கான ஒரு போலிங் எஃபர்ட். ஸோ அதனால தான் கெத்து போலர் ஆஃப் த மேட்ச் அவார்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நியூசிலாந்து கேப்டன் மிச்சல் சாண்டருக்கு தரோம். ஆல்ரவுண்டர் ஆஃப் த மேட்ச் ஒன்ஸ் அகேன் ரச்சின் ரவீந்திரா தான் இந்த அவார்டை வாங்குறாரு. பிகாஸ் பேட்டிங்கில் மட்டும் 108 அடிக்கல, போலிங்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ரூஷியல் விக்கெட் எடுத்தார். ஏடென் மார்க்ரம் நல்லா விளையாடிட்டு இருந்தார். 28 balls 31. புரியுதா உங்களுக்கு? அவர் கூட இன்னொரு கொஞ்சம் நேரம் ஸ்டே பண்ணியிருந்தா கூட கொஞ்சம் கேம் இன்னுமே க்ளோஸாக போயிருக்கும், டு பி வெரி ஆனஸ்ட். ஸோ அந்த டைமில் ஏடென் மார்க்ரம் விக்கெட் வந்து ரச்சின் ரவீந்திரா எடுத்தார் பார்த்தீங்களா, அது இன்னுமே சவுத் ஆஃப்ரிக்காவை வந்து அடி பாதாளத்தில் தள்ளிடுச்சுன்னு நான் சொல்லுவேன். ஸோ சூப்பர் ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் ரச்சின் ரவீந்திரா. அதனால தான் இந்த அவார்டை அவர் வாங்குறாரு. ஸோ அல்டிமேட் ஃபீல்டர் ஆஃப் த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நான் மேட் ஹென்ரிக்கு தரேன். எப்படி நம்ம ரச்சின் ரவீந்திரா வந்து க்ரூஷலாக வந்து அந்த ஏடென் மார்க்ரம் விக்கெட் எடுத்தாருன்னு சொன்னோமோ, ஹென்ரி கிளாசன் க்ரூஷுவல் பிளேயர், அவரோட கேட்சை செம்மையாக எடுத்தாருங்க மேட் ஹென்ரி. இன்ஃபேக்ட் அவரோட ஷோல்டரையும் டேமேஜ் பண்ணிக்கிட்டாரு. பட் லக்கிலி ஆஃப்டர் சம் டைம் அவர் ரெக்கவர் ஆகிட்டாரு அந்த ஒரு பெயின்ல இருந்து. பட் அந்த ஒரு கேட்ச் ரொம்பவே க்ரூஷலாக வந்து அமைஞ்சது. ஏன்னா கிளாசன்லாம் நின்னாருன்னா எந்த அளவுக்கு டேஞ்சரஸான ஒரு பிளேயர்ன்றது நமக்கு நல்லா தெரியும். ஸோ அல்டிமேட் ஃபீல்டர் ஆஃப் த மேட்ச் அவார்ட் கோஸ் டு மேட் ஹென்ரி. ஸோ சொதப்பல் ஆஃப் த மேட்ச்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கன் போலர்ஸ் கொஞ்சம் சுமாராக தான் போட்டாங்க. அது எந்த டவுட்டுமே இல்லை. பவுமா கேப்டன்ஷிப் ஒரு மிகப்பெரிய கொஸ்டினாக வந்து இறங்குச்சு. ஏன்னா லீக் ஸ்டேஜில் நீங்கள் வந்து ரபடாவை ஃபர்ஸ்ட் கட் போட விடுறதெல்லாம் ஓகே. ஒரு செமிஃபைனல் ஒரு க்ரூஷுவல் கிளாஷ், உங்களோட மெயின் போலர் யார்? ரபடா. அவர் வந்து நியூ பாலில் வந்து போடாமல் இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் பேட்டிங்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஸ்டேஜில் 18 balls-க்கு 3 runs இருந்தார் பவுமா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 360 சேஸ் பண்ணுறீங்க. கண்டிப்பாக அந்த இனிஷியலாக அந்த ஒரு ஸ்டார்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு சேசிங் டீமுக்கு. 10 ஓவரில் 75 அடிக்கணும். இவர் 18 பாலுக்கு 3 ரன் அடிச்சார். நான் எங்கேருந்து 70 ரன் கூட அடிக்க முடியும் 10 ஓவரில்? அந்த மாதிரி ஒரு பேட்டிங்லாம் அன்அக்செப்டபிள்ங்க. அதுவும் நீங்கள் 360 மாதிரி டார்கெட்டை சேஸ் பண்ணும்போது. ஸோ சொதப்பல் ஆஃப் த மேட்ச் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கன் கேப்டன் டெம்பா பவுமா, இன் ஸ்பைட் ஆஃப் ஹிட்டிங் 58 of 71. ஸோ டேர்னிங் பாயிண்ட் ஆஃப் த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நான் கண்டிப்பாக வேண்டர்டசன் விக்கெட் தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் நிறைய பேர் சொல்லுவீங்க ப்ரோ கிளாசன் சீக்கிரமாக அவுட் ஆகிட்டாங்க, அதுதான் ஒரு டேர்னிங் பாயிண்ட்னு. ஆனால் கிளாசன் அப்போ தான் கிரீஸ்குள்ளே வந்தார். புரியுதா உங்களுக்கு? அதனால வந்து பார்த்தீங்கன்னா பிச்சுக்கு வந்து அவர் இன்னும் அந்த ஒரு டைமே எடுத்துக்கல. எடுத்தோடனே அட்டாக் பண்ணணும்னு சொல்லிட்டு சாண்டர் பாலில் அவுட் ஆகிட்டு போயிட்டார். ஓகேங்களா, கேட்ச் கொடுத்து. ஆனால் வேண்டர்டசன் வந்து செட் ஆகி செம்மையாக விளையாடிட்டு இருந்தார். வேற லெவலில் விளையாடிட்டு இருந்தார். அந்த டைமில் சாண்டர் வந்து அந்த விக்கெட் எடுத்தார் பார்த்தீங்களா. எப்போ வேண்டர்டசன் அவுட் ஆனாரோ அப்போயே எனக்கு ஒரு ஃபீல் கொடுத்துருச்சு இந்த மேட்ச்சில் சவுத் ஆஃப்ரிக்கா காலின்னு. ஏன்னா அந்த ஒரு பிளேயர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பால் 1லேருந்து கான்ஃபிடென்ட்டாக சூப்பராக விளையாடிட்டு இருந்தது. ஸோ டேர்னிங் பாயிண்ட் ஆஃப் த மேட்ச் டெஃபினட்டாக ராசி வேண்டர்டசன் விக்கெட் தான். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் CCF உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டைல் ஃபியூரியஸ். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் 2025 ICC சாம்பியன்ஸ் ட்ராஃபியோட செமிஃபைனல் 2 ரிவ்யூ தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பிட்வீன் நியூசிலாந்து அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா அட் லாகோர். இந்த மேட்ச்சில் நியூசிலாந்து தாராளமாக 50 runs வித்தியாசத்தில் வின் பண்ணி ஃபைனலுக்கு குவாலிஃபை ஆகிட்டாங்க. ஸோ இந்தியாவோட ஃபைனல் மோத போகிறாங்க. இட்ஸ் கோயிங் டு பி a ரீமேட்ச். லீகில் விளாட்னாங்க 2 டீமுமே, அதில் இந்தியா வின் பண்ணிட்டாங்க. பட் ஒன்ஸ் அகேன் தே ஆர் கோயிங் டு ஃபேஸ் ஈச் அதர் இன் ஃபைனல். இட்ஸ் கோயிங் டு பி a மவுத் வாட்டரிங் கான்டெஸ்ட். அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி சவுத் ஆஃப்ரிக்கா ஒன்ஸ் அகெயின், ஐ டோன்ட் வாண்ட் யூஸ் தட் வேர்ட் சி, ஏன்னா ஆல்ரெடி அதை யூஸ் பண்ணிட்டேன், திருப்பி எனக்கு யூஸ் பண்ண விரும்பல.
ஆனால் ஒன் செகண்ட் சொதப்பிட்டாங்க தான் சொல்ல முடியும். ஸோ காலகாலமாக அவங்க செமிஃபைனல் வரதும், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நாக் அவுட் ஆகி போகிறதும், அண்ட் T20 வேர்ல்டு கப்பில் ஒரு வழியாக ஃபைனல் வந்தாங்க. பட் அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா கையில் இருந்த மேட்சை கோட்டை விட்டுட்டாங்க. ஸோ அந்த கிரன்ச் மூமெண்ட்ஸில் இன்னி வரைக்கும் சவுத் ஆஃப்ரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா சொதப்புறாங்கன்னு தான் சொல்ல முடியும். இட் இஸ் அ பிட் ஆஃப் டிசப்பாயிண்டிங்க. நிஜமாக எனக்கு சவுத் ஆஃப்ரிக்கா ஃபேன்ஸை நினைக்கும் போது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எத்தனை காலம் ஏன் நீங்கள் வந்து இதை பொறுத்துட்டு போகிறீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். புரியுதா உங்களுக்கு? நம்மளாம் ஒரு இந்தியன் ஃபேன்ஸாக இருக்கும். புரியுதா உங்களுக்கு? நான் என்ன தான் நியூட்ரலாக பேசினா கூட ஐ எம் ஆல்சோ இந்தியன் ஃபேன். பட் நம்மளால் ஒரு 10 வருஷம் நம்மளால் வந்து பொறுக்க முடியல. என்னடா ட்ராஃபி அடிக்கல 2013 அப்புறம்னு சொல்லிட்டு. பட் 2024 அந்த T20 வேர்ல்டு கப் வின் பண்ணும்போது நம்ம எந்த அளவுக்கு ஹாப்பியானோம். 10 வருஷம் அடிக்கலன்னு. ஆனால் சவுத் ஆஃப்ரிக்கா ஒரு ICC டோர்னமெண்ட் 1998 இனாகரல் ICC சாம்பியன்ஸ் ட்ராஃபி, அந்த டைமில் அது வந்து பார்த்தீங்கன்னா நாக் அவுட் கப்புன்னு இருந்தது. அப்போ வின் பண்ணாங்க அண்டர் த கேப்டன்ஷிப் ஆஃப் ஹான்சி க்ரோனி. 1998 எங்கே இருக்குது, 2025 எங்கே இருக்குது? கிட்டத்தட்ட 27 வருஷம் ஆச்சு. இன்னும் அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக எந்த ஒரு ICC டோர்னமெண்ட்டும் வின் பண்ண முடியல. ஏன்னா நியூசிலாந்து அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2000 சாம்பியன்ஸ் ட்ராஃபி வின் பண்ணாங்க இந்தியாவோட ஃபைனலில். அதுக்கப்புறம் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் பார்த்து இந்தியாவோட அடிச்சாங்க. ஸோ அட்லீஸ்ட் தே வில் ஃபீல் லைக் ஓகே நம்ம கிட்ட ஒரு 2 ICC ட்ராஃபி இருக்குடா அப்படின்ற மாதிரி. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி சவுத் ஆஃப்ரிக்கா என்னதான் இருந்தாலும் சவுத் ஆஃப்ரிக்கான்னு நம்ம பேர் சொன்னோம்னாலே டஃப் கொடுப்பாங்கடா அவ்வளோதான் தெரியுதுன்னு தவிர அந்த கில்லர் இன்ஸ்டிங்க்ட் இல்லை. ஒரு நாக் அவுட் மேட்ச்னு வரும்போது அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குங்க. ட்ராவல் ஒரு ரீசன் சொல்லலாமா? ஏன்னா மில்லர் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் முடிஞ்சானே அதை சொன்னார். ட்ராவலிங் ஆல்சோ இஸ் ஒன் ஆஃப் த ரீசன்ற மாதிரி இன்டெரக்டாக சொன்னார் இந்த மேட்சோட லாஸுக்கு. நான் எல்லாமே அதனால தான் சொல்லிட மாட்டேன். பட் ஒரு பார்ட் இருக்குது, இல்லைன்னு சொல்லி நம்ம மனசாட்சி இல்லாமல் சொல்லக்கூடாது. ஏன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எனக்கு எல்லாம் புரியுதுங்க. இந்தியா துபாயில் ஆடுறாங்க. ஸோ இந்தியா பாகிஸ்தான் வர மாட்டாங்க, எல்லாமே ஓகே டன். அந்த விஷயத்தில் நம்ம உள்ள நுழைய முடியாது. பிகாஸ் அந்த பொலிட்டிக்கல் ரீசன்ஸ், செக்யூரிட்டி, சோ மெனி திங்ஸ் ஆர் தேர். ஓகேங்களா? அண்ட் ஸோ இந்த செமிஃபைனல் விளையாடி முடிச்சதுக்கு அப்புறமா தான், இந்தியா ஆஸ்திரேலியா செமிஃபைனல் முடிச்சதுக்கு அப்புறமா தான் எந்தெந்த டீம் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த டீமோட விளையாட போகிறாங்கன்றது தெரிய போகுது. ஓகேங்களா? அதனால வேற ஆப்ஷனே இல்லாமல் நியூசிலாண்டும் சரி சவுத் ஆஃப்ரிக்காவும் சரி 2 டீமும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இறங்குறாங்க. ஓகே, துபாயில். ஸோ அதுக்கப்புறம் இந்த மேட்ச் முடிஞ்சோடனே இமிடியேட்டாக கிளம்புறாங்க. ஏன்னா அடுத்த நாள் அவங்களுக்கு செமிஃபைனல் மேட்ச். ஸோ துபாயிலேருந்து லாகூர் திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளைட்டு. ஸோ இறங்கி காலையில் ரீச் ஆகிறாங்க, திருப்பி மத்தியானம் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் விளாட்றாங்க. ஸோ இது வந்து 2 டீமுக்குமே கொஞ்சம் டஃப்பான ஒரு விஷயம் தான். ஓகேங்களா? பட் நியூசிலாந்து கொஞ்சம் பெட்டராக விளையாடிட்டாங்க, அது வேறு விஷயம். பட் சவுத் ஆஃப்ரிக்கா ஃபெல்ட் தட் ஹீட். இதை வந்து இதுதான் எக்ஸாக்ட்லி ரீசன், ஃபுல் ரீசன் நம்ம சொல்ல முடியாது இந்த லாஸுக்கு. இது ஒரு பார்ட் ஆஃப் ரீசன். ஏன்னா ICC கொஞ்சம் பெட்டராக ஷெடியூலிங் பண்ணியிருக்கணும். ஏன்னா நீங்கள் பார்த்துக்கோங்களேன், செகண்ட் செமிஃபைனல் முடிச்சு 3 நாள் கேப் இருக்குது. ஸோ அட்லீஸ்ட் அவங்க அந்த ஃபஸ்ட்டு செமிஃபைனல் முடிஞ்சு 1 நாள் கேப்பாவது வச்சிருக்கலாம்ல. ஸோ எனக்கு அதுதான் லாஜிக் என்னன்னே சுத்தமாக புரியல. ஸோ அந்த ஒரு விஷயம் நான் ஒத்துக்கிறேன். பட் அதனால தான் சவுத் ஆஃப்ரிக்கா தோத்தாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா சவுத் ஆஃப்ரிக்கா ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா அவங்களோட டாக்டிக்ஸ் வாஸ் சோ புவர். அவங்களோட கேப்டன் டெம்பா பவுமா இஸ் அனதர் பிக்கெஸ்ட் ஃபெயிலியருங்க. நான் திருப்பி சொல்ல வரேன், என்னோட ப்ரிவியூவில் நான் சொல்லியிருப்பேன். சவுத் ஆஃப்ரிக்கா ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணாங்களா சாம்பியன்ஸ் ட்ராஃபி, அப்போ நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், பார்க்காதவங்க போய் செக் பண்ணிக்கோங்க. அப்போ சவுத் ஆஃப்ரிக்கா ஃபேஸ் பண்ணுற சேலஞ்ச் என்னன்றதுல நான் மேஜராக ஒரே ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். டெம்பா பவுமாவோட கேப்டன்ஷிப் தான் ஒரு மிகப்பெரிய கொஸ்டினபிளாக வந்து அங்கே நிற்க போகுது. அவர் எப்படி பண்ண போறாரு? ஏன்னா நான் பார்த்தவருக்கும் அவர் ஒரு ஷூடான கேப்டன்லாம் கிடையாது. டீம் சூப்பராக இருக்குது, இவர் மட்டும் கேப்டன் இன்னும் ஒரு மாதிரி இருக்கே ஆடான்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குன்றதை நான் அப்போவே சொன்னேன். புரியுதா உங்களுக்கு? ஏன்னா இவர் அந்தளவுக்கு ஒன்றும் பெரிய இன்ஸ்பைரிங் கேப்டனோ இல்லை டாக்டிக்கலாக ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கேப்டனோ கிடையாது. ஓகே, சூப்பரான ஒரு டீம் வச்சிருக்காரு. புரியுதா உங்களுக்கு? ரபடா இருக்காரு, யான்சன் இருக்காருன்னு சொல்லிட்டு நீங்கள் லீக் மேட்ச்சில் ரபடாவை வந்து ஃபர்ஸ்ட் கட்டில் போட விட்டீங்கன்னா ஓகே. ஒரு செமிஃபைனல் நாக் அவுட் மேட்ச்சில் உங்களுக்கு ஏர்லி விக்கெட்ஸ் தேவை. ரச்சின் ரவீந்திரால ஒரு டேஞ்சரஸ் பிளேயர். நீங்கள் ஏர்லியராக ரபடாக்கு கொடுத்துருந்தீங்கன்னா மேபி ஒரு விக்கெட் கூட எடுத்துருப்பார் நியூ பாலில். நீங்கள் 3, 4, 5 ஓவருக்கு அப்புறமா ரபடாவை எடுத்துகிட்டு வரதுக்குள்ள அந்த 2 பேட்ஸ்மேனும் செட் ஆகிட்டாங்க அங்கே. புரியுதா உங்களுக்கு? ஏன்னா அது ஒரு ஃப்ளாட் விக்கெட் லாகூரில். இட்ஸ் அ சிம்பிள் திங். நான் இன்னொன்று சொன்னேன், நான் ப்ரிவியூவில் என்ன சொன்னேன், இந்த மேட்சோட ப்ரிவியூவில் டாஸ் வின் பண்ணி பேட்டிங் ஆடுறதா பெஸ்ட் ஆப்ஷன். பிகாஸ் பேட்டிங் எடுத்தா பெரிய ஸ்கோர் அடிச்சா சேசிங்கில் கிரம்பிள் ஆவாங்க எந்த டீமாக இருந்தாலுமே. ஏன்னா இட் இஸ் அ நாக் அவுட் கேம்னு. பட் நான் சவுத் ஆஃப்ரிக்கா ப்ரெடிக்ட் பண்ணேன் இந்த மேட்சை வின் பண்ணுவாங்கன்னு. நெவர் தாட் இந்த மேட்ச்சில் இவ்வளோ மோசமாக சவுத் ஆஃப்ரிக்கா தோப்பாங்கன்னு. 50 ரன் வித்தியாசத்தில் தானே ப்ரோ மில்லர்லாம் 100 அடிச்சாரு. ஆனால் அப்பே கேம் முடிஞ்சு போச்சுங்க. முடிஞ்சு போன கேமுக்கு அப்புறம் தான் மில்லர் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக விளாட்னாரு. பட் அவர் கிரெடிட் கொடுத்தாங்க அந்த 100க்கு. அந்த 100 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதை ஒரு காஜி 100ன்னு சொல்ல முடியாது. பிகாஸ் எண்ட் ஆஃப் 67 பால்ஸ் 100ன்றது சும்மா கிடையாது. ஃபீல்டை லிட்ரலி வந்து அசால்ட் பண்ணார். ஆக்சுவலாக ஒரு ஃபீல்டு செட் பண்ணார் மிச்சல் சாண்டர். ஓகேங்களா? அதுக்கு ஆப்போசிட்டாக ஆக்சுவலாக போலிங் போட்டுட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. வில்லியம் ரோர்கியும் சரி, இந்த பக்கம் ஜேமிசனும் சாண்டர் எங்கே ஃபீல்ட் செட் பண்ணாரோ அதுக்கு மாற்றி போலிங் போட்டுருந்தாங்க. இவரு ஜாலியாக அந்த கேப்பில் ஆடி ஒரு மாதிரி லிட்டரலி டாயிங் தி பவுலர்ஸ்னு சொல்லலாம். மிச்சல் சாண்டர் ஒரு ஸ்டேஜ் மேலே காண்டாயிட்டாரு. போங்களா என்னவோ பண்ணி தொலைங்களா, இந்த மேட்ச் எப்படி நம்ம வின் தானே பண்ண போகிறோம், அச்சா அடிச்சிட்டு 100ன்ற மாதிரி அவர் விட்டார். புரியுதா உங்களுக்கு? பட் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா டெம்பா பவுமாவோட கேப்டன்ஷிப்பும் சரி, அவரோட டாக்டிக்ஸும் ரொம்ப போராக இருந்துச்சு. அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா வழக்கம் போல் எல்லா டேலண்டட் எல்லாமே சூப்பர் பிளேயர்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. ஆனால் இம்பார்ட்டன்ட் மேட்ச்சில் ஸ்டெப்பின் ஆக மாட்டாங்க. ரபடாவும் ரொம்ப ஆர்டினரியாக தான் இருந்தார். மார்க்கோ யான்சன்
மரண ஃபார்மில் இருந்தார் ரீசெண்ட் டைம்ஸில். லீக் மேட்சஸ்லாம் சூப்பராக போட்டுருந்தாரு, இம்பார்ட்டன்ட் மேட்ச்சில் சொதப்பிட்டார். மகாராஜ் இனிஷியல் 3-4 ஓவர்ஸ் நல்லா போட்டார், பட் கவுண்டர் அட்டாக் பண்ணிட்டாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி உங்ககிட்ட செகண்ட் ஸ்பின்னர் இல்லை. நானுமே வந்து தே வில் பி கோயிங் வித் சேம் பிளேயிங் லெவன் தான் சொன்னேன். பட் நான் என்ன எதிர்பார்த்தேன்னா யான்சனும் ரபடாவும் ஏர்லி விக்கெட்ஸ் எடுப்பாங்க. நான் 2 பேர் ஏர்லி விக்கெட்ஸ் எடுக்கலன்னும் போது மாட்டிக்கினாங்க சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ எனிவேஸ் இட்ஸ் அ குட் டாஸ் டு வின். சாண்டர் டாஸ் பண்ணி கரெக்டான டிசிஷன் எடுத்தார், பேட்டிங் எடுத்தார். ஸோ 362 ரன்ஸ் ஆப்வியஸ்லி ஸோ ப்ரெஷருங்க. என்னதான் பேட்டிங் விக்கெட்டாக இருக்கட்டும், லைட்டாக ஒரு டேர்ன் இருந்துச்சு விக்கெட்டில், அது போதுமே சாண்டர் பிரேஸ்வெல்லாம் கேமுக்குள்ளே வரதுக்கு. ஸோ அந்த 362ல் சூப்பர் நாக்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோங்க, எஸ்பெஷலி ஃப்ரம் ரச்சின் ரவீந்திரா. அவரோட 5th ODI 100, 500மே ஐசிசி டோர்னமெண்ட்டில் தான் அடிச்சிருக்காரு. இவர் தான் இப்போதைக்கு நியூ மிஸ்டர் ஐசிசி. ஸோ ட்ரெமண்டஸ் பிளேயருங்க, யங் பிளேயர். ஸோ அடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு பிளேயராக வந்து இறங்க போகிறார் நியூசிலாண்டுக்கு, அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. இஸ் ஹேவிங் சச் அ டேலண்ட், ஓகேங்களா. அண்ட் அதர் ரெண்ட் அவங்களோட க்ரூஷியல் பிளேயர், ஏன் சொல்லலாம், அவங்களோட கோட் பிளேயர் கேன் வில்லியம்சன், ஃபேப் 4ல் இருக்கிற ஒரு க்ரூஷியலான ஒரு பிளேயர். அவர் பார்த்தீங்கன்னா அவரோட 15th ODI 100 அடிச்சார். ஸோ ஒரு முக்கியமான மேட்ச்சில் கரெக்டாக அடிப்பாண்ட் ஆகும் டீமில் இருக்கிற மெயின் பிளேயர் அப்படின்ற மாதிரி தான் கேன் வில்லியம்சன் வந்து இந்த மேட்ச்சில் செமையாக விளையாடி 100 அடிச்சார். பேக் டு ஃபார்ம் வந்துட்டார். இந்தியாவோட எப்போ அந்த 80 தட்டினாரோ அப்போவே தெரிஞ்சது ஓகே வில்லியம்சன் வந்து ஃபார்முக்குள்ள வராருன்னு சொல்லி ஃபேண்டாஸ்டிக்காக விளாண்டார். இனிஷியலாக அவருமே 20-25 பால்ஸ் டைம் எடுத்தாருங்க. ஆனால் அவர் முடிக்கும் போது பாருங்கள், இ ஸ்கோர்ட் 102 of 94 பால்ஸ். வேஸ்ட்டே பண்ணலை, டீமுக்காக விளாண்டார். ஏன்னா அவருக்கு தெரியும் பின்னாடி அவ்வளோ பேட்டிங் இருக்குன்னு. அதுக்கப்புறம் டேரல் மிச்சல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ரூஷியல் 49, அப்புறம் கிளென் பிலிப்ஸ் வந்து ஒரு க்ரூஷியல் 49. ஏன்னா இந்த லாகூரும் இந்த கராச்சி விக்கெட்லேயும் அவங்க கடந்த ஒரு லாஸ்ட் ஒரு 3 மாதமாக விளையாடிட்டு இருக்காங்க. ட்ரை சீரீஸ்லேருந்து விளையாடிட்டு இருக்காங்க, இங்கே வந்து லீக் மேட்ச்லேருந்து விளையாடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் பிச் கண்டிஷன்ஸ்லாம் அக்கு வேற ஆணி வேற தெரியும், பாகிஸ்தான் பிளேயர்ஸ்க்கே தெரியாது. பாகிஸ்தான் பிளேயர்ஸ்க்கும் பாகிஸ்தான் மேனேஜ்மெண்ட்டுக்குமே அவங்க விக்கெட் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஆனால் நியூசிலாண்டுக்கு பக்கவாக தெரியும், அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அவங்க ஹோம் கிரவுண்ட் மாதிரி விளையாடிட்டு இருக்காங்க அங்கே. ஸோ சரியான பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ். சவுத் ஆஃப்ரிக்கா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ டிசப்பாயிண்டட் வித் தியர் போலிங். என்கிடி மட்டும்தான் அவரோட ஸ்லோ டெலிவரிஸ் யூஸ் பண்ணி கொஞ்சம் அப்படி இப்படின்னு விக்கெட் எடுத்துட்டு இருந்தார் தவிர அவங்களோட மெயின் பவுலர்ஸ்லாம் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தே ஹேவன்ட் ஸ்டெப்ட் அப் இன் அன் இம்பார்ட்டன்ட் ஃபிக்சர். அதுதான் நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஸோ இந்த டார்கெட் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா சேஸே பண்ண முடியாதுலாம் கிடையாது, பட் அவங்களுக்கு நல்ல ஸ்டார்ட் வேணும். ஆனால் அவங்களுக்கு நல்ல ஸ்டார்ட் கிடைக்கல. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அதுக்கு ரீசன் வந்து பவுமா தான். ரிக்கல்டன் ஏர்லியராக அவுட் ஆனாலுமே ஒரு 4-5 4 சும்மா டப்புன்னு அடிச்சு கொடுத்துட்டு போனார், ஓகேவா. ஆனால் ஒரு 2 டெம்பா பவுமா 18 பாலுக்கு 3 ரன். அதுக்கப்புறம் தான் ஒரு கொஞ்சம் லைட்டாக அப்பப்போ ஒரு பவுண்டரி அடிக்க ஆரம்பிச்சார். ஆனால் நீங்கள் 18 பால் 3 ரன் போது 5-6 ஓவர் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபாஸ்ட் பவுலர்ஸ் குரூப்புக்குள்ளே வந்துட்டாங்க. ராசி வேண்டர்டசன் ஒரு எண்டில் சூப்பராக விளையாடிட்டு இருக்காரு பால் 1லேருந்து. ஒரு 8வது ஓவருக்கு மேலே தான் பவுமா கொஞ்சம் அட்டாக் பண்ணார். எண்ட் ஆஃப் த டே பவுமா 71 பால்ஸ் 59 பார்க்கும்போது டீசெண்டாக தான் நாங்கள் ஆடி இருக்காருன்னு தெரியும். அது பிரச்சனை கிடையாது. நீ ஒரு 360 டார்கெட்டை சேஸ் பண்ணுறீங்கன்னா 10 ஓவரில் 70-75 இருக்கணும். அதுக்கு உனக்கு நல்ல ஸ்டார்ட் கொடுக்கணும். நீ 18 பாலுக்கு 3 ரன் ஆனீங்கன்னா அது அன்அக்செப்டபிள் தானேங்க. என்னால் இது என்ன சொல்கிறதுனே தெரியல. அதெல்லாம் வந்து ரொம்ப க்ரூஷலாக வந்து அமைஞ்சது இந்த மேட்ச்சில். என்னதான் வந்து பார்த்தீங்கன்னா வேண்டர்டசனும் டெம்பா பவுமும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டாலுமே பவுமா அவுட் ஆனால் தான் அங்கே சவுத் ஆஃப்ரிக்கா வின் பண்ண முடியுன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. கரெக்டாக அவுட் ஆனார். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அதுக்கப்புறம் அந்த பேட்ஸ்மேன் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக கை கொடுக்கல சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு. அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு டிசப்பாயிண்டிங்கான ஒரு விஷயம். எஸ், வேண்டர்டசன் செம்மையாக விளாட்னாரு, அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. பட் அவங்களோட அடுத்த வர பிளேயர்ஸ், மெயின் பிளேயர்ஸ் லைக் ஹென்ரி கிளாசனாக இருக்கட்டும், ஆஸ் வெல் அஸ் ஏடன் மார்க்ரமாவது ஒரு 30 அடிச்சாரு. ஸ்டில் யூ ஷுட் ஆஃப் ஸ்டேட். புரியுது அவங்களுக்கு. அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு ரொம்ப சீப்பாக அவுட் ஆகிட்டாங்க. ராசி வேண்டர்டசன் செம்மையாக விளையாடிட்டு இருந்தார். சாட்னர் ஒரு தாறுமாறான ஒரு ஸ்ட்ரெயிட் ரவுண்ட் போட்டார், எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அந்த பால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக அப்படி டேர்ன் ஆகும்னு ஆனார், ஆனால் பிடிங்கிட்டு போச்சு ஸ்டெம்பை. ஸோ சரியான டெலிவரி ஆக்சுவலி ஃப்ரம் மிச்சல் சாண்டர். எப்போ ராசி வேண்டர்சன் அவுட் ஆனாரோ அப்போவே எனக்கு தெரிஞ்சு போச்சுங்க அந்த மேட்ச் காலின்னு. லாஸ்ட்டாக வந்து மில்லர் வந்து நம்மளுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்டர்டெயின் பண்ணாருன்னு வச்சுக்கோங்க. ஒரு தரமான 67 பால்ஸ் 100 நான் என்ஜாய் பண்ணேன். இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க அது ஒரு காஜியான ஒரு இன்னிங்ஸ்ன்னு. அதை போய் எப்படிங்க நீங்கள் ஒரு காஜி இன்னிங்ஸ்னு சொல்ல முடியும்? கேம் காலி, புரியுது. நிறைய பேர் இன்னொன்று சொல்கிறாங்க அவன் முன்னாடியே ஆடி இருக்கணும். எப்படிங்க ஆட முடியும்? எல்லா பேட்ஸ்மேனும் அவுட்டுங்க, கையில் 2 விக்கெட்டு தாங்க இருக்குது. எங்கே இருந்த ஸ்கோருங்க 70 பாலில் வந்து பார்த்தீங்கன்னா 150 ரன் அடிக்கணும். எப்படிங்க நீங்கள் அடித்து வின் பண்ண முடியும்? இருந்தாலுமே அந்த டைமில் அடித்தாருங்க மில்லரு. பட் மில்லர் மட்டும் தானே அடிக்க முடியும். அந்த எண்டில் 2 பேட்ஸ்மேனுமே டெய்லண்டர்ஸ் தானே. கொஞ்சமாவது ஒரு கிரிக்கெட்டிங் பிரெயின் இருக்குல்லங்க பேசும்போது. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, எவ்வளோ சின்ன ஆளாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, கொஞ்சமாவது மூளை வேணுங்க நம்ம பேசும்போது. எப்படிங்க டேவிட் மில்லர்னால வந்து பார்த்தீங்கன்னா கையில் 2 விக்கெட் தான் இருக்குது, மெயின் பேட்ஸ்மேன்லாம் அவுட் ஆயிடுவானா. ஆனால் டேவிட் மில்லர் அப்போவே அடிக்க ஆரம்பிச்சிருக்கணுமா? அதை தானேங்க அவர் பண்ணார். ஸ்ட்ரைக்கு ஆப்போனண்ட்டுக்கு கொடுக்க முடியாதுல்ல. அங்கே ரபடா அவுட் ஆயிடுவார்ல. ஏன்னா ரபடா வரலான வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாக்லாம் ஆட முடியாது. அவர் அவுட் ஆயிட்டாருன்னா இவர் இருக்கிற ஸ்கோரும் எடுத்துகிட்டு போக முடியாதுல்ல. இருந்தாலுமே தம் கட்டி வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் இவ்வளோ தூரம் அடிச்சதே பெரிய விஷயம். அந்த மனுஷன் பார்த்தீங்கன்னா ஒரு அவுட்ஸ்டாண்டிங் இன்னிங்ஸ். ஈக்குவேஷனில் பெருசாக இல்லை, பட் ஸ்டில் 67 balls 100ன்றது ஒரு சூப்பர் ஸ்கோருங்க. ஹி என்டர்டெயின்ட் அஸ் எண்ட் ஆஃப் தி டே. சப்புடு போக வேண்டிய மேட்ச்
செம்மையா ஆக்சுவலாக கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு வந்து அட்லீஸ்ட் ஒரு 300 ரன் 312 அடிக்க வச்சாரு அண்ட் அவர் ஒரு 100 போட்டார். அட் வாஸ் அவுட் ஸ்டாண்டிங். பார்க்கறதுக்கே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஓகேப்பா இவன் ஒருத்தனாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நாக் விளாடணும். அவர் விளாண்டது என்ன ஆச்சு தெரியுமா, நியூசிலாண்டோட டெத் போலிங்கை எக்ஸ்போஸ் ஆன மாதிரி ஆயிடுச்சு. இந்தியா வந்து நேரம் பார்த்துருப்பாங்க, விக்கெட் விடாம ஆடணும்டா, இவங்களோட டெத் போலிங் அடிக்கலாம், அந்த அளவுக்கு பெருசாக ஸ்ட்ராங் இல்லைன்ற மாதிரி. புரியுதா உங்களுக்கு? அண்ட் சாண்டனே கடுப்பாயிட்டாரு, என்னையா அவனுங்க முடிங்கடானா லூஸ் மாதிரி போட்டுன்னு இருக்கானுங்க. கண்டிப்பாக வில்லியம் ரோட்கே ஜேமிசனும் குத்தின்னு இருக்காங்க ஸ்லாட்டில். ஒரு யாக்கர் இல்லை, ஒரு ப்ராப்பரான ஸ்லோ டெலிவரிஸ் இல்லை, எல்லாமே லென்த் பால் போட்டுன்னு இருக்காங்க. அண்ட் டேவிட் மில்லர் அடித்தது வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஆப்போசிட்டில் என்கிடி இருக்கார்ல, அவர் என்ஜாய் பண்ணுறாரு அவரோட 100 இவன் தான் தோத்தாலுமே சம் ஹாப்பினஸ், ஏதோ ஒரு ஹாப்பினஸ் அந்த ட்ரெஸ்ஸிங் ரூமில் மில்லர் கொடுத்தார்ல. அதனால் அவர் இன்னிங்ஸில் அட்லீஸ்ட் நீங்கள் முழுசாக வந்து பாராட்ட வேணாம். நான் வந்து யார் மில்லர் இன்னிங்ஸை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணாங்களோ அவங்கள மட்டும் தான் சொல்கிறேன். முழுசாக பாராட்ட வேணாம். அட்லீஸ்ட் ஏதோ அடிச்சாம்பா அப்படின்னாவது சொல்லணும். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இதுவே நம்ம வந்து விராட் கோலியோ இல்லை ஒரு KL ராகுலோ, புரியுதா உங்களுக்கு, இந்த மாதிரி பிளேஸ் ஒரு ஜடேஜாவோ இந்த மாதிரி பிளேஸ் ஏதாவது இந்த மாதிரி ஒரு நாக் ஆடி இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டெட் ரப்பர் பொசிஷனில், தட் வாஸ் அ ஃபேண்டாஸ்டிக், வேற லெவல், வேற ரேஞ்சில் ஆடின்னு இருக்கான்னு கண்டிப்பாக நம்ம சில பேருக்கு சொல்லுவாங்க. அதே மாதிரி தாங்க இதுக்கும் கிரெடிட் கொடுத்தாகணும் கண்டிப்பாக. ஏன்னா ஒரு மனுஷன் அடிச்சிருக்கானா அவனுக்கு கிரெடிட்டை கூட, மற்றவங்களாம் எவனுமே ஒன்றுமே ஆடல, இவனாவது ஒன்று என்டர்டைன் பண்ணால 67 பால் 100 அடிச்சு. அதனால தான் நான் சொல்ல வரேன், மில்லருக்கு கிரெடிட்டை கொடு. ஓகே, பட் எல்லாம் அடிச்சு முடிச்சுட்டு அவர் லாஸ்ட்டாக போயிட்டு ட்ராவல் ஒரு ரீசன் சொன்னார். சரி பொழைச்சிப்போ, புரியுதுப்பா, ஏன்னா சும்மா கிடையாது ட்ராவல்னா அப்படி வருது, அதுக்கு நான் ஆல்ரெடி ரீசன் சொல்லிட்டேன். அண்ட் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாரு, நான் வந்து மோஸ்ட்டாக நியூசிலாந்து தான் வின் பண்ணணும்னு சப்போர்ட் பண்ணுவேன்னு. எதுக்கு, ஏன்? இதுதான் சில டைமில் சில பிளேயர்ஸ் கிட்ட இருக்கிற ஒரு பிரச்சனை. ஐபிஎல் விளையாடும் போது நீங்கள் அந்த டைமில் பயங்கரமாக சொம்படிப்பீங்க இந்தியன் பிளேயர்ஸ்க்கு, ஏன்னா உங்களுக்கு அந்த டைமில் ஐபிஎல் இருக்கணும், ஏன்னா உங்களுக்கு வந்து ஃபேன் ஃபாலோயிங் தேவை, எல்லாமே தேவை. இந்த இன்டர்நேஷனல் மேட்ச் ஒரு ICC டோர்னமெண்ட்டுன்னும் போது நீங்கள் இந்தியாவை பற்றி மன்மத்தை கக்க ஆரம்பிச்சிருவீங்க. மோர் ஓவர் ஒரு பப்ளிசைஸாக நீங்கள் இந்த ஒரு விஷயத்த சொன்னீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம இந்தியன் பீப்புள் ஆர் ஸோ எமோஷனல். நீ பப்ளிக்காக நீ இந்த மாதிரி சொல்லிட்டீங்கன்னா என்ன ஆகும்னா, சி யூ ஹேவ் ஆல் த ரைட்ஸ் டு ஸ்பீக். அதை நான் சொல்ல வரல, எனக்கு பிடிச்ச டீமை நான் சப்போர்ட் பண்ணுறேன், கண்டிப்பாக அவருக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்குது. ஆனால் உனக்கு இன்றைக்கி இருக்கிற சோஷியல் மீடியா தெரியும்ல, எதுக்காக நீ வந்து அந்த ஒரு இடம் கொடுக்குற? நாளைக்கு நீ வந்து ஐபிஎல் விளையாட தானே போகிறீங்க, அப்போ உன்னை எல்லாருமே வந்து கலாய்க்க போகிறாங்களே, எதுக்கு அந்த ஒரு இடம் கொடுக்கணும் டேவிட் மில்லர்? அதுதான் நான் சொல்ல வரேன். நல்ல ஒரு இன்னிங்ஸ் விளாண்டிங்க, இந்தியன்ஸ் ஆகிய எல்லாருமே வந்து அதை என்ஜாய் பண்ணோம். கடைசியில் வந்துட்டு எஸ் ட்ராவல் ஒரு ரீசன் சொன்னீங்க, அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம். லாஸ்ட்டாக நியூசிலாண்டுக்கு நான் சப்போர்ட் பண்ண போகிறேன் போட்டுன்னு சொல்லிட்டு போகிறீங்க, அதை சொல்லணும்னு அவசியமே இல்லை நண்பா. எனிவே அதாவது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்து ஆப்போசிட்டாக அப்படியே ஒரு படையே நிற்கிது. இந்தியா மட்டும் ஃபைனல் வின் பண்ணாங்க. இந்த ஸ்பைடர் படத்தில் வர SJ சூர்யா மாதிரி தான் ICT ஃபேன்ஸ் வந்து அப்படியே அப்படி நடுவில் அப்படி நடந்து போவாங்க எல்லாரும் ஒப்பாரி வைக்கும் போது. அது அவங்க துபாய்க்கு அட்வான்டேஜாக இருக்கட்டும், என்ன வேணால் இருக்கட்டும், எண்ட் ஆஃப் த டே இந்தியா தோத்தாலும் ஜெயித்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா ஹேவ் ரியலி டன் வெல் இன் திஸ் டோர்னமெண்ட் வித் ஆப்சன்ஸ் ஆஃப் பும்ரா. கிரிக்கெட்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பேசுவோம், புரியுதா உங்களுக்கு? அட்வான்டேஜ் இந்தியாவுக்கு இருக்குது, இல்லைன்னா நம்ம யாரும் சொம்பலாம் இங்கே அடிக்க போகிறதில்ல. இந்தியாவுக்கு நல்லாவே வாக அட்வான்டேஜ் இருக்குது. ஓகே, ட்ராவல்லாம் ஒன்றும் கிடையாது, கண்டிஷன்ஸ் எப்படின்னு தெரியும், ஓகேங்களா, அதெல்லாம் இருக்குது. இருந்தாலுமே அந்த இடத்துல அந்த மேட்ச்சில் நீ நல்லா விளாட்னா மட்டும்தான் வின் பண்ண முடியும், புரியுதா உங்களுக்கு? வெறும் அட்வான்டேஜை மட்டும் வச்சுக்கிட்டு அப்படியே கப்பை அப்படி தூக்கின்னு அப்படி சொருகிட்டு போயின்னு இருக்க முடியாது. இது ப்ராக்டிக்கலான ஒரு விஷயம். ஸோ எனிவேஸ் நியூசிலாந்து சூப்பராக போட்டு வின் பண்ணிட்டாங்க 50 ரன் வித்தியாசத்தில். ஸோ சவுத் ஆஃப்ரிக்கா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா WTC ஃபைனல், அதான் அடுத்த உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஹோப்பு. அதுவும் கஷ்டமாக தான் இருக்கும், ஏன்னா ஃபுல் ஃப்ளெஜ்டு ஆஸ்திரேலியா டீம் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா விட்டுற மாட்டாங்க. பார்க்கலாம், ஸ்டில் அதுக்கு ஒரு 2-3 மந்த்ஸ் இருக்குது, அதுக்கு ஏதாவது ஒரு பிளானை போடுறாங்களான்றதை பார்க்கலாம். பட் நியூசிலாந்து டிசர்வ் டு வின் திஸ், அதில் எந்த டவுட்டுமே கிடையாதுங்க. நான் சவுத் ஆஃப்ரிக்கா தான் வின் பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் இந்த மேட்ச் முடியும் போது பார்க்கும்போது வெல் பேலன்ஸ்டாக சவுத் ஆஃப்ரிக்கா இருக்கும்னு நினச்சோம். ஆனால் நியூசிலாந்து ப்ரூவ் பண்ணிட்டாங்க, தோ பர்றான் நாங்கள் தான்டா வெல் பேலன்ஸ்டு டீம்னு சொல்லிட்டு. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இந்தியா நியூசிலாந்து இந்த 2 டீம் தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீம்ஸ் இந்த ஒரு பர்டிகுலர் சாம்பியன்ஸ் ட்ராஃபியில். அதில் எந்த டவுட்டுமே இல்லை, அந்த டீம்ஸ் தான் ஃபைனல் மோதுறாங்க. அது வரைக்கும் ஐ எம் ஸோ ஹாப்பி. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி 50-50 கேம் அந்த ஃபைனலில். அது நம்ம ப்ரிவியூவில் பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த மேட்சை பற்றி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென்